எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் வர 31 மே 31 ரிலீஸ் ஆக போகுது. வர 21 ஆடியோ லான்ச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் மீட்டிங்காக சேலம் வந்திருக்கேன். சேலம் இன்ஜினியரிங் காலேஜ், கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் சார் தான் ஓனர், சேர்மன். ஸோ இந்த காலேஜுக்கு என்னோட ரசிகர்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்ததுக்கான காரணம். நல்லா வந்திருக்குண்ணே. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னே, ரசிகர்களுக்கு பிடிக்கும்னே இந்த படம். அவ்வளோதான், ஒரே வரியில் சொல்கிறாருந்தா. எந்த விடுதலையில் எப்படி அதுக்கு முன்னாடி பார்த்த சூரி வேற, ஒரு காமெடியை பார்த்த சூரி விடுதலையில் வந்து எப்படி டோட்டலாக வேற ஒரு பரிமாணத்தில் நான் தெரிஞ்சனோ, எல்லாத்துக்கும் வேற ஒரு சூர்யா தெரிஞ்சனோ, அதே மாதிரி அதிலிருந்து கருடனில் கண்டிப்பாக வேற ஒரு சூர்யா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எவ்வளோ ஆக்ஷன் படம் இன்றைக்கி ஆக்ஷன் படம் பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்கு. அப்படிலாம் கிடையாது. காமெடி படமும் இன்றைக்கி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படம் எவ்வளவோ இருக்குது. அது இல்லை சொல்ல, நல்ல கதையும் வாழ்வியல் அவங்களுக்கு ஒட்டி போகக்கூடிய ஒரு கதையாக இருக்குன்னா, அவங்க அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காமெடி படமாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, எமோஷனல் படமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து, நான் காமெடிலேருந்து எனக்கு விடுதலைன்ற ஒரு படத்தில் எனக்கு அப்படி ஒரு டோட்டலாக வேறு ஒரு ஜேனரில் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கருடன் அதுலேருந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும். எமோஷனல் ஆக்ஷன் இது ரெண்டுமே இந்த படத்தில் நிறைவாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன பார்க்குறப்ப வேற ஒரு பரிமாற்றத்தில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு நடிகனாக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடின்றது அது ஒரு அதோட வேற ஒரு பார்வை. அது நான் வந்தோமா போனோமா, என்னோட சீன்ஸ் மட்டும் நல்லா வரணும், அந்த இடத்துல நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு காமெடியானா என்னை கமிட் பண்ணனால அந்த படத்தில் என்னோட பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நடிகன் ஒரு பார்வையிலிருந்து எனக்கு தோணும். ஒரு காமெடியனாக இருந்தது. இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் அப்படி என்னோட சீனை மட்டும் நான் பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்த கதை படத்தோட டிசைனில் இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தயாரிப்பாளர் டைரக்டருக்கு அடுத்து நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை கண்டிப்பாக அது எல்லாம் இங்கே சினிமாவில் இந்த இடம் இவங்களுக்கான இடம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒன்று பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்த கண்டிப்பாக அதை நினைப்பிற விதம் இன்னொரு நடிகர் வந்துதே ஆவாங்க. அது ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டத்தில் யாரோட இடத்த யார் நிரப்ப முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த கண்டிப்பாக இன்னொரு நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதை அமைஞ்ச கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதனால தாராளம் பார்க்கலாம். இல்லையே, நல்ல ஆரோக்கியமா இருக்கே, சிறப்பா இருக்குது. ஓ இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் 2-3 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால கொஞ்சம் தேட்டர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் முன்ன இருந்திருக்கலாம். இது 31ன்றது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேட்டர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம படத்துக்கு கருடனுக்கு இது மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் நல்ல தேட்டராகவே இருக்குது. எல்லா தேட்டருமே இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், விரைவில் அந்த படம் விடுதலை 2 வந்துடும். என்னென்றால் பார்ட் 1 எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சா அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு விடுதலை பார்ட் 2 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அவர் சேதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேது மாமாவுக்கு நம்ம அவரோட சீன்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்டில் செப்டம்பர் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னோட கருத்தில் அது எதுவுமே இல்லை. அது சில படத்துக்காக சில கதைக்காக அவங்க சில பண்ணுறாங்க. அதான் முன்னாடியே போட்டுறாங்க. ஒரு சைடில் முன்னாடியே மது அருந்தக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுக்கான தனி ஒரு கார்டாகவே அதை போட்டுறாங்க.
அதையும் தாண்டி கதைகளுக்கு தேவைப்படுது. ஆனால் அது 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 சரின்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஆமாம், அப்படின்னு கதைக்காக தேவைப்படுது. அதை எடுத்துக்கிற வேண்டிய ஆடியன்ஸ் சினிமாவை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டா போதும். தேவையில்லாத எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறாங்களே, ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க. அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக அது